ஹாய் நண்பா நண்பிகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பசங்களோட வந்திருக்கோம். அஜித், எல்லாம் எப்படி இருக்கீங்கன்னு கேளு. இன்னும் என் காலம் மாறல, அதே மாதிரிதான் இருக்கான். அப்ப எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரிதான், கொஞ்சம் கூட குறைய இல்லை. ஸோ இப்போ எதுக்கு இப்படி கூடி உட்காந்துருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதை வந்து உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்றது தான் மீன் பிடிக்கிற தூண்டி. வந்து இவ்வளவு நாள் வந்து ஆத்துல போயிட்டு ஃப்ரீயா இருக்க டைம்லாம் மீன் பிடிப்போம். ஒரு சின்ன ஒரு குச்சி வரைய நரம்பு கட்டிட்டு அதில் தான் மீன் பிடிப்போம். அது சம்பந்தமான வீடியோஸ்லாம் பார்த்து பார்த்து அப்படியே வெறி ஏறிடுச்சு. வெள்ளைக்காரங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபாரின்லாம் கடல்ல ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ராட்லாம் வச்சு மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது, எப்படியாவது இந்த மாதிரி வாங்கிருந்தா அப்படின்ட்டு. அது சம்பந்தமா வந்து தேடுறப்ப நம்ம இருக்கிறது வந்து திருச்சி சென்னை இந்த மாதிரி பக்கத்துல ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்த்துவாங்கன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. ஸோ அப்புறம் வந்து யூடியூப்ல பார்த்துட்டு சர்ச் பண்ணப்பதான் ஒரு டீலர்கிட்ட செம்மையா சிக்குனுச்சு. ஸோ ஃபிஷிங் ராட் இங்க இருக்கு பாருங்க, எவ்வளவு பெருசு பாருங்க சார். ஸோ இந்த ஃபிஷிங் ராடை தான் இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிஷிங் ராடை வந்து சேஃபாக பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு பிவிசி பைப்பு. ஸோ அந்த பைப்பில் தான் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை உருவிடுவோம். உருவிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளார வந்து ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அந்த பேக்குள்ளார இருந்து இதை உருவிடுவோம். அதுக்குள்ளார சேஃபாக இன்னொரு பேக் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துருவோம். இங்கே பாருங்க, இது ஒன்று மட்டும் இல்லை, என்னடா சின்னதாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பெருசு. ஆக்சுவலி இந்த ராடை வந்து 2 பீஸா தராங்க. ஆக்சுவலி இந்த ராடோட ஹைட் வந்து 8 அடி 8 ஃபீட் தன்றான். எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இதோட ஹேண்டில் எல்லாமே சூப்பரா இருக்கு, இல்ல கிரிப்பா இருக்கு. இது மட்டும் இல்ல, இதுக்கு பேர் என்னன்னா கொமோடோ ஸ்பின்னர். ஆக்சுவலி இது என்ன பிராண்ட் அப்படின்னா லுக்கானா பிராண்டு. நம்ம சர்ச் பண்ணப்ப இருக்கிறதுலே வந்து நல்ல டாப் குவாலிட்டியா வாங்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இது வாங்கியிருக்கோம். லுக்கானா 4000. ஸோ இதுல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நான் ஃபுல்லா டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு காம்போ பேக். பிரைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன வந்திருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு அப்படியே டீடைலா சொல்றேன் பாருங்க. இந்த ராட் இருக்கு இல்லையா, இது பேர் வந்து எல் பிளாக் மாம்பா ஸ்பின் 8 ஃபீட். இதோட பிரைஸ் வந்து 2495 ரூபாய். லுக்கானாவோட கமோடோ ஸ்பின் இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான், இது வந்து நம்ம ஸ்பின் பண்றது, அது நல்லா சுத்தணும் அப்படின்னா ஃபாஸ்டா பிரைடை இழுக்கும். இதோட ரேட் வந்து 2265 ரூபா. இதுக்கு போடுற பிரைடு அந்த நரம்பு இருக்கு இல்லையா, 150 மீட்டர் டொர்னடோ பிரைடு. இதோட பிரைஸ் வந்து 710 ரூபா. இதை போட்டு இந்த விரால் மீன்லாம் பிடிப்பாங்க. அந்த விரால் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த தவக்கலை மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய தவக்கலை இருக்கு, ஒரு மாதிரி கீ செயின் மாதிரிலாம் இருக்கு. பட் ஆனா இதுலலாம் எப்படி மீன் மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கவர் பண்ற மாதிரி தான் இது மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அப்புறம் அந்த பின்னு, இதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதாவது இந்த காம்போ பேக்ல என்னென்ன வருது அப்படின்ட்டு, ஸ்பின்னர் அப்படின்னு நிறைய கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, இப்போ நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா இந்த டி-ஷர்ட், இந்த கேப்பும் கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்ல, சோ இந்த அக்சசரிஸ்லாம் வச்சுட்டு போறதுக்கு, ஐயோ என் மூஞ்சி சும்மாவே கருப்பா இருக்கும், இந்த அக்சசரிஸ்லாம் வச்சுட்டு போறதுக்கு ஒரு பவுச் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி வந்து இது தனித்தனியா வாங்கணும் தான் பிளான். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, தனித்தனியா வாங்கினா ரேட்டு கூட வரும், இது எல்லாமே காம்போ ஆஃபர்ல வாங்கிக்கங்க, நான் எல்லாமே செட்டா அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு அப்படின்னாங்க. அப்படிதான் நம்ம வாங்கிடுவோம். இதோட டோட்டல் பேக்கேஜ், ஸோ இந்த பிவிசி பைப்பு, இது சேஃபா நம்ம அனுப்பிச்சு விட்டுருக்க பிவிசி பைப்பு, பிரைடு, இந்த ராடு, ஃப்ராகு, பின்னு, பவுச்சு, இது எல்லாமே டோட்டலா சேர்த்து 8135 ரூபா வருது. ஸோ இது நம்ம எங்க வாங்கிருக்கோம் அப்படின்னா, ஆங்கிலர்ஸ் சாய்ஸ் ஃபிஷிங் டாக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப். இது எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல தான் இருக்கு. பெங்களூர்ல போய் நம்ம எப்படா வாங்குறது அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். ஸோ இவங்கள்ட்ட வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ண என்னன்றத சொல்லிட்டு இவங்களோட லிங்க், இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம லோக்கல்ல நம்ம மீட் பிடிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த ராடு வந்து நம்ம கிட்டத்தட்ட நல்ல வெயிட் தாங்குன்றாங்க. ஏன்னா இது வந்து லுக்கானா பிராண்டட்னால நல்ல வெயிட் தாங்குது, நல்ல வளையுது. ஸோ இதை எப்படி தம்பி செம்மையா வளையுது. இதை வச்சு ஹர்ஷித்தையே தூக்கிருக்கோம். ஆமா, இதை வச்சு நம்ம ஹர்ஷித்து ஒன்னே தூக்கிடலாம்டா, அந்த அளவுக்கு செம்மையா வெயிட் தாங்குது. இதோட கிரிப்னஸ்மே நல்லா இருக்கு. இந்த ரீல் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி ஃபிட் பண்ணிடணும், பின் சுத்துறதுக்கே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பிரைட் வந்து நல்லா வேகமா ஃபோர்ஸா சுத்துது. 15 கிலோ 20 கிலோ மீன் மாட்டினா கூட நல்லா தாங்கும். இதோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. அந்த பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நமக்கு இவ்வளவு தூரம் அனுப்பிச்சு விட்டு சேஃபா வந்து சேர்ந்துருச்சு பிரதர், தேங்க்யூ. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறந்துடாம அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. பிசிக்கலா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்துல போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னா, இந்த புழு போட்டு பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் இது கிடையாது. அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன சின்ன
மீன்லாம் இது பிடிக்க முடியாது. பிடிச்சோம் அப்படின்னா குறைஞ்சது 2 கிலோல இருந்து 15 கிலோ 20 கிலோன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய மீனா பிடிக்கிற ராடு இது. அதனால நம்ம இந்த சில்லியா சின்ன சின்ன மீன்லாம் பிடிக்க போறது இல்ல. சும்மா நம்ம காவேரிக்கும் கொள்ளாடத்துக்கும் நடுவுல நம்ம இருக்கோம். வேற லெவல்ல அப்படியே வேற மாதிரி மீன் பிடிக்க போறோம். நாங்க இப்ப மீன் பிடிக்க போறோம்னு சொல்லு. மாறல, அதே மாதிரிதான் இருக்கு. அதுக்கு போறோம். மீன் மாட்டுச்சுன்னா அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, நம்ம கிளம்புவோம்டா. ஓகேங்க, பாய். வாங்க போகலாம்.